ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஜாக் மிஷின் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த நூல் கோர்க்கிற இடத்துல இந்த மாதிரி கம்பி இருக்கும். இந்த கம்பி நூல் கோர்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மிஷினில் நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக யூஸ் பண்ணும்போது யாரும் இப்படி ஊசியில் கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக, இது சேஃப்டிக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நூல் கோர்க்கும்போது மிஷினோட ஊசி இதுக்கு மேலே வராது, இவ்வளோதான் வரும். இந்த கம்பிக்கு நேராக தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஊசியில் நூல் கோர்க்கறதுனா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே இருக்குது நூல். நம்ம இப்படி கோர்க்கிறது அப்படின்னா ஒன்றா இப்படியும் கோர்க்க முடியாது, இல்லை கீழே விட்டுட்டும் கோர்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹோலில் ஒரு பின்னும், இந்த இடத்துல ஒரு பின்னும் ஹோலில் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா போதும், வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த முன்னாடி இருக்கிறது இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நூல் கோர்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நூல் கோர்த்தாச்சு. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஒரு 2-3 டேஸ் நம்ம ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் மறுபடியும் இதில் மாட்டிக்கலாம். அதுவும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் இந்த பின்னை விரித்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டாவதாக கழட்டினீங்க இல்லையா, கழட்டும் போது நீங்கள் ரெண்டாவதாக கழட்டினீங்கல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கழட்டின பின்னை மாட்டணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மாட்டியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த கம்பி தேவையான டைமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதை இந்த மாதிரி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். 2 டேஸ் 4 டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் யாரும் மிஷினில் கையை வைக்காமல் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.